அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் 80 days ஃப்ரீ டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதில் 20 தேர்வுகள் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நேற்று வரையும் ஃப்ரீ டெஸ்ட் ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னைக்கு 21வது தேர்வு நான் மார்னிங் ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எழுதாதவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறவங்க இந்த டெஸ்ட் நம்பர் 21 டெஸ்ட் நம்பர் 30 வரலையும் எப்போ அப்டேட் ஆகும், எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெய்லியும் எப்போ டெஸ்ட் அப்டேட் ஆகும், எப்படி நடக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த 10 டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் டெய்லியும் காலைல வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்த 10 நாளைக்கு காலைல மார்னிங் 11 மணிக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகிடும். நீங்கள் நைட்டு 11 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு டைமிங்கில் ஒரு 10 minutes இருந்தால் போதுமானது. சரிங்களா? ஸோ எத்தனை நாள் நடக்கணும்? 80 நாட்கள் நடக்கும். எங்கே நடக்கணும்? அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் நடக்கும். டெஸ்ட்டை எப்படி எழுதணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். சரிங்களா? கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. செலுத்த தேவையில்லை. செலுத்தாமே நீங்கள் போயிட்டு கண்டென்ட் ஃபோல்டரில் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். ஆல்ரெடி டெஸ்ட் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 20 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் ஃபஸ்ட்டு 20 கொஷின் நீங்கள், அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 20 கொஷின் இருக்கும். அந்த 20 கொஷினும் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் தமிழுக்கு குரூப் 4 சிலபஸ் என்ன இருக்கோ அந்த சிலபஸ்லேருந்து 20 வினாக்கள் இருக்கும். இதுவரையும் நீங்கள் புக்ஸ் வாங்கலை, படிக்கிறதுக்கான புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்க்கான புக், தமிழுக்கான ஓல்டு புக் வேணாலே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹோம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ காலைல 11 மணிக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகிடும். நைட் 11 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு 5 minutes போதும். சரிங்களா? நிறைய பேர் 5 minutes எழுதி முடிச்சிடுறீங்க. 20 கொஷின், மேக்ஸிமம் டைம் 20 minutes. அன்னைக்கான டெஸ்ட்டை அன்னைக்கு எழுதி முடிங்க. இது டெய்லி சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ட் ஏபிசி கம்ப்ளீட் சிலபஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்க போது. சரியா? ஸோ டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு ஆன்சரையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதினாலும் அதுக்கான ரேங்க் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். எழுதி முடித்தோடனே மார்க் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். 2 hours ரேங்க் அப்டேட் ஆகிடும். எழுதி முடித்தோடனே உங்களுக்கு மார்க் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ வினா விடைகள்லாம் எப்படி பார்க்கணுன்றதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் 80 days ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? தமிழ் ஃப்ரீ டெஸ்ட். சரியா? எல்லா எக்ஸாமுக்கும் அப்படின்னு சொல்லி தினமும் இலவச தேர்வு அப்படின்றத அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்குள்ளே கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரியா? மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். இந்த கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ளே போய் தான் நீங்கள் எழுதணும். கீழே 100 rupees அப்படின்னு இருக்கும், அதை விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான் கோர்ஸை கிரியேட் பண்ண முடியும்னா அப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். பட் கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பிளான் PDF அப்படின்னு இருக்கும். இதில் டெஸ்ட்டும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். முன்னாடி இருக்கக்கூடிய தேர்வுகளும் இருக்கும். அன்னைக்கு எழுதிருந்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய தேர்வுகளும் நீங்கள் எழுதிருக்கலாம். இல்லை சார் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த 100 rupees பேமெண்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்கிற டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய 80 தேர்வுகளும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய டேட்டில், விருப்பப்படக்கூடிய டைமிங்கில் நீங்கள் எழுதிக்க முடியும். அதுக்கு 4 month வேலிடிட்டி இருக்கும். சரியா? ஸோ ஆல்ரெடி 20 டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு உங்கள் மார்க் ரேங்கை பார்க்கணுன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்கள் மார்க்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க்கு, ரேங்க்கு, என்ன பர்ஃபார்மன்ஸு, என்ன டைமிங், இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். கொஷினுக்கு என்ன தப்பு பண்ணீங்க, அதுக்கு சரியான ஆன்சர் என்ன, இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 20 டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 21வது தேர்வு இன்னிலேருந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ காலையில் இங்கே 11 மணி, நைட் 8 மணின்னு கொடுத்துருக்கேன். பட் 11 மணி வரையும் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். சரிங்களா? 8 மணி நான் கொடுத்துருக்கேன். பட் நைட் 11 மணி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அது வரையும் நீங்கள் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஸ்லைடில் மட்டும் தான் உங்களுக்கு 8 மணின்னு கொடுத்துருக்கேன். பட் நான் சொன்ன கமிட்மெண்ட் 11 மணி வரையுமே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி வரையும் அடுத்த 10 டெஸ்ட் நடக்கும். இன்றைக்கி 1, 10ஆம் தேதி அடுத்த 10 டெஸ்ட் நடக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இன்றைக்கி ஈவினிங் சொன்ன அந்த 6:30 லைவ் இருக்காது. ஸோ லைவ் எப்போ இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.